அப்போ இருங்க கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். துர்கா, நீ ரேசர்ச்சி திம்பியா நவாப்பு திம்பியா? ஒட்டனா விட்டே திம்பா கண்டாலி நல்லா இருக்கும். 2 உருண்டை திடுவாரு. துர்கா, உனக்காக நான் செங்கல்ல கட்டவா வீடு? வேணாம், ஹீட்டு ஒத்துக்கிறாது. குடிசை வீடு கட்டவா, ஓட்டு வீடு கட்டவா? இந்த வாக்கு என்னடி கட்ட? செங்கல் வேணாம், ஓட்டு வீடு வேணாம். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு பட்டு 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 அப்பதான் ஆளு லூசு பிள்ளையாருக்கு லூசு. பிள்ளையாருக்கு லூசா? துர்கா, அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என் தம்பிக்கு. பத்தியா, என் தம்பி உனக்கு கொழுந்தேன். அன்னை ஒரு மதனியை கையை பிடிக்குதுன்னு அவங்களுக்கு அனத்தில் தாங்க முடியல. துர்கா, நான் உனக்காக உன் வீட்டுக்கு முன்னாடியே ஆள் பாப்பேன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தான் கிஜா கிஜா. அந்த பையன் அதிசயமா சிரிக்காராடா. தம்பி சிரிச்சு விட்டு வர்ற பரீட்சையில் இதை எழுதுங்க, 100க்கு 100 வாங்குவியப்பா. கிஜா கிஜா கிடையாது, கிண்ணா கிண்ணா கிண்ணா. துர்கா, என்னை பிடிச்சிருக்காடா என் தெய்வமே. வர்ணிக்கிறாரா? ஒரு தடவைடா ராதா, ஒரு தடவைடா. நீ பண்ற மணிக்கு பண்றேன்டா. செவத்தில் போய் பண்ணு, கரண்ட் அடிச்சிடாம. ஆனா இவன்ட்ட என்ன சொன்னாலும் செய்யறான்டா. தம்பி, நம்ம குலக்கேச ஆயிரும். துர்கா, என்னை பிடிக்கலன்னு சொல்லிடாத, நான் அந்த உலகத்தில் வாழ மாட்டேன். செத்தா செத்துட்டு போறேன், நான் இருக்கேன் உனைய. என்னை எப்படியா சேர்த்து வைங்க மச்சான். மச்சான், தங்கச்சி சேர்த்து வைங்க மச்சான். எப்படியா உன்னை விரும்பிட்டா? விரும்பிட்டா விரும்பிட்டா விரும்பிட்டான் விரும்பிட்டாரு அவரை. நீதே வாழ்நாள் முழுவதும் அச்சு வச்சு 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 தங்கச்சி ஏழை அழகு புள்ள, நீதே அவரை வச்சு வச்சு கண்ணுல தண்ணி வராம வச்சு வச்சு நீங்க தான் ப்ரோ செய்றீங்க. அது விஷத்தை குடிச்சிருவான் ப்ரோ. ஐயா, அந்த மடுவில் ஏதாவது மறைக்க சொல்லுங்க. அது வேற அதிரசம் முடிஞ்சு சேனக்கிழங்கு மாதிரி. இதே நல்ல காத்தாட இயற்கை. பொம்பளை ஆம்பளையாடாது. இது வேற அலறு கோயிலுக்கு புளிச்சோறு கட்டின பானை மாதிரி இது வேற. ஆனா துர்காவுக்கு இன்னும் வயிறு எரியுமே. துர்கா, ஆத்தா ஐயா, இந்த நாய்க்கு முடி பிஸ்கட்டை போடுங்கய்யா. கொஞ்ச நேரத்தில் பயந்து ஈரோக்குள்ளேயே போச்சு. அடே, அரைச்சு கிரைச்சு தொலைஞ்சிடாமடா. துர்கா, ஐ ஐ லவ். அந்த மைக்கில் பாடுற வள்ளி தொலைஞ்சு. கோவிந்தோ கோவிந்தோ. நம்ம பிள்ளை வரந்தா அப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு பிள்ளை வரந்த நீ பால் கொடுத்தேன்னா உன்னை கொன்றுவேன். ஓடி அந்த அம்மான்னு விழுவேன். தம்பி 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 உன்னை செருப்பிட்டு அடிங்க தம்பி. உங்கள் அம்மா பாலமேட்டில் இருக்கு, இது உங்கள் பெரியம்மா. என் தம்பி இப்போ தெரிஞ்சிருக்கிறேன். சொல் ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன வாரச்சிட்டு கட்டுற மாதிரி அப்படியே நாளைக்கு வர்றாங்கன்னு கேட்ட மாதிரி கேட்குறேன். என்னை உனக்கு பிடிக்கலையா? அப்பா ஐயா, அந்த கிடாயை வெட்டிக்கிட்டு முதல் செவரொட்டி எடுங்கயா. மங்கு மங்குன்னு உசிரே போகுது. எப்படி தெரியுமா? செவ்வரளி தோட்டம். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுதையா. ஏன் கிளம்பிட்டீங்க? பள்ளிக்கூடம் விட்டாச்சா? பாய், ஏன் ப்ரோ? உள்ளே போனவொடனே நீங்கள் எல்லாம் போயிடாதீங்க, அப்புறம் நான் ஒத்தையில் வர பயந்து கிடக்கும். பொழந்து ஓச்சு அப்படி சொல்லு முருகா.
ஞானமண்டி தான். எந்த ஊரில் அப்போ அப்படி பொழந்துக்கிட்டு நாடம் பார்த்தாங்க. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு. குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பதிக்கிது மனதினிலே. ஒரு கை பிடிச்சி அந்த அணவுண்டாவை தூக்கு. அவன் உடம்புக்கு எதுக்குடா சுத்துறேன் தம்பி? நான் எங்க சுத்தினேன் ப்ரோ? சுத்தி விட்டுட்டியா? எத்தனை டைலாக்ல புரோன்னு அந்த ஸ்லாங் வருது. இங்க வாங்கல. கொட்டிகிற அருவியிலே கொழிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பதிக்கிது மனே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை. என்னமோ என்னமோ சொல்ல நினைச்சி என்ன கண்டதும் சொல்ல மறந்து. என்ன இருந்தால் கோல்டு வின்னருக்கு ஈடாகுமா? செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடுகம்மா இந்த மயசு. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில் இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில் இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்த விட்டேன் நீ. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தேடிக்கட்டும் பாடதையா இந்த மனசு. அக்கம்பக்க யார் ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டும் பாடுதம்மா இந்த மனசு. வந்திருக்கின்ற நாடக நடிகர்களை வரவேற்கும் விதமாக இங்கே பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் நரசிங்கபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக. இங்கே அரமணியத்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர் கோயில்பட்டியைச் சேர்ந்த எங்களது ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுது. அப்போ அங்கே போடுங்க. அந்த இங்கே மிருதங்கஸ்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி தோப்பூர் மண்ணின் மைந்தன் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்பட ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கே பார்க்கலாம். ஓ நெடில் அல்ல குறியில் பலவாத்தியத்து கொண்டிருக்க அன்பு தம்பி எண்டப்புள்ளி மணிவேல் அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மணிவேல் தாளக்கலைஞர் சதீஷ் மாப்பிள்ளை அவர்களுக்கு முன்னாடி போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே டான்ஸாக வளம் வந்து கலைக்கு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி ஒரு வெகுளியான பிள்ளை. ஏன்னா நகைச்சுவை நடிகை என்றால் எல்லாமே கலந்திருப்பது தான் நகைச்சுவை நடி. அதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு சான் வயிற்றுக்காக நாடக உலகத்தில் பெண்கள் அத்தனை பேருமே என்னை பொறுத்தளவு வீரமங்கை தான். வாழ்த்துக்களை அன்பு தங்கச்சி துர்கா அவர்களுக்கு முன்னாடி போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். என்ன திருப்பி அங்கிட்டே இருக்கு, எங்கிட்டு வாங்க போ. இங்கு சிறந்த முறையிலே உலகமெங்கும் தமிழகமெங்கும் சிறப்பு நடிகராக மற்றும் திரைப்பட புகழ் அருமையனார் எங்களுடைய கள்ளிச்சேரியை சேர்ந்த அருமையனார் MK ராதா அண்ணா அவர்களுக்கு விழா கமிட்டியால் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்த உள்ளார்கள். கைதட்டுங்க. அடுத்தபடியாக அருமை தம்பி இங்கே பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். கைதட்டு கொடுங்க.
உங்கள் மத்தியிலே இந்த வயதிலேயே குடும்ப சுமையை சுமந்து கலைகள் சாதிக்க வேண்டும் என்று தாய் தகப்பன் என்னை நம்பி அனுப்பியிருக்கிறார்கள். நான் உங்கள் அத்தனை பேரையும் நம்பி இந்த குழந்தையை தினசரி மேடைகளை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன். பாலமேடு பப்ளு அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். கைதட்டு கொடுங்க அவனுக்கு. பப்ளு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுப்பா. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அக்கா தம்பி அண்ணன் எல்லா பேத்துக்கும் நன்றி. உனக்கு ஆகி வருதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் இந்த வட்டாரில் சாலையும் பாப்பையா பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய ஐயா வாங்க நீர் கட்டா அமிர்தாஞ்சன் பீம்பா அன்பு சார்ந்த ஐயா ஐயா சாதாரண எப்பயும் பேசுற மாதிரி பேசுங்க. நீ என்னடா செய்ய சொல்ற? இருடா சொல்லு ப்ளீஸ் ப்ரோ. பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய வண்டி கிளம்ப போகுது. அன்பு சார்ந்த மறக்க முடியாத என்னது இன்னைக்கு தானே அந்த ஊருக்கே வந்திருக்க. உடனே அள்ளி விடுவார். மறக்க முடியாத 75 வருஷம் ஆடுறாரு விஸ்வநாதன் பெரியப்பா. மறக்க முடியாத அப்படின்னா இன்னும் 70 வருஷம் ஆனாலும் ஊரை மறக்க முடியாது. ஊரை மறக்காது. அதைத்தானே சொல்றேன். பேக்குதி வேற ஐயோ என்ன ஊருன்னு தெரியல, அதே சமாளிக்கிறாரு. அன்பு சார்ந்த ஊர் பேர் என்னப்பு? நரசிங்கபுரம். தெரியும்டா. நரசிங்கபுரம் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நடாத்தி அத்தனை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அன்புக்குரிய மாமா திரைப்பட நடிகரும் இந்த கரகம் பிடிச்சிச்சு. உங்களை வளர்த்து விட்டதுக்கு கரகம் பிடிச்சிட்டாங்க. நாடக உலக சாம்பவானுமான அன்பு மாமா கள்ளிச்சேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாகவும் சிறந்தார்ந்த முறையிலே நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அப்போ துண்டு இருக்கா? யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் மூவருக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ராஜு ஒளி உறவுகளுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். கைதட்டு கொடுக்கலாம். எங்கே 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 இருக்க கூட்டம் சுருங்குதே.